மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 17ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குருவரனுக்கு மாயா மேலே சந்தேகம் வந்துருச்சு ரேகா சொன்னதுனால. அதனால குருவரன் மாயாவை என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. குருவரனை போலீஸ் ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க. அங்கே போலீஸ் கேட்குறாரு, சார்வால் என்ன ஆச்சு, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு. குருவரன் சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வீட்டில் உள்ள மாயா மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு மாயா மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, கடைசியாக ரேகா கிட்ட கார்த்தி ஒரு லெட்டரை கொடுத்து மாயா கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மாயா அந்த லெட்டரை தனா கிட்ட கொடுக்காம மாயாவே அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் தனா வருவா அப்படின்னு ரேகா கிட்ட சொல்லியிருக்காங்க. ரேகாவும் அதையே கார்த்திகிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் மாயா அந்த லெட்டரை தனா கிட்ட கொடுக்கவே இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு தெரியல. ஒருவேளை கார்த்தி தனாவை லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே மாயாவை விசாரிச்சா மட்டும்தான் தெரியும். அந்த கார்த்தி இறந்ததுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு அப்படின்னு அந்த குருவரன் நினைக்கிறாரு. அப்ப குருவரன் அந்த கார்த்திகிட்டேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்த ஒரு சில வீடியோஸை செக் பண்ணி பார்க்குறாரு. அதுல முக்கியமான வீடியோ ஒன்று சிக்குது. அதை பார்த்ததோட குருவனுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்ப குருவரன் என்ன பண்றாருன்னா, சரி நம்ம இனிமேலும் மாயாவை என்கொயரி பண்ணாம இருக்கிறது தப்பு, நம்ம போயிட்டு மாயாவை என்கொயரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நேரா மாயாவை பார்க்கறதுக்காக அந்த குருவரன் நேரா வீட்டுக்கு வராரு. இன்ஸ்பெக்டர் குருவரன் நேரா ரகுராமோட வீட்டுக்கு வராங்க. அங்க ரகுராமும் சிவாவும் இல்லை. அவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போயிட்டாங்க. பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. ஜானகியும் கோயிலுக்கு போயிட்டாங்க. அப்ப வீட்டுல பத்மாவும் பார்வதியும் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப குருவரன் நேரா வீட்டுக்கு வராரு. பத்மாவும் பார்வதியும் குருவனை பார்த்ததோட பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. குருவரன் நேரா அவங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க. வணக்கம் ஆன்ட்டி அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, இங்க பாருங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வீட்டுல அண்ணனும் இல்ல, சிவாவும் இல்ல, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு. அதுக்கு குருவரன் சொல்றாரு, ஒருத்தவங்களை என்கொயரி பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அந்த பத்மா கேக்குறாங்க, சார் நீங்க கதிரை விசாரிக்கணும் அப்படின்னா கதிரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா வெளியில போயிருக்கான், அவனை விசாரிக்க முடியாது அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, எங்க போயிருக்காரு? அவர் இந்த மாதிரி நேரத்துல வெளியில போகக்கூடாது அப்படின்னு தெரியும்ல அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அவன் ரொம்ப தூரமெல்லாம் போகல, ரகுராம் ஒரு சின்ன வேலை கொடுத்துருந்தான், அதான் பக்கத்துல தான் போயிருக்கான் அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட இன்ஸ்பெக்டரும் சரி மாயா இருக்காங்களா அப்படின்னு சொல்ல. அப்ப பத்மா கேக்குறாங்க, நீங்க எதுக்கு மாயாவை விசாரிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு குருவரன் சொல்றாரு, எல்லாமே முக்கியமான விஷயமா தான், அவங்க எங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மா நினைக்கிறாங்க, இவர் எதுக்கு மாயாவை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை மாயா ஏதாவது பண்ணிருப்பாளோ அப்படின்னு பத்மாவுக்கும் சந்தேகம். அப்ப பார்வதி நேரா பத்மா கிட்ட, என்னக்கா மாயாவை விசாரிக்கணும்னு சொல்றாங்க, அன்னைக்கு மாயா வீட்டுல இல்லாததுக்கும் இவர் விசாரிக்கிறதுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒருவேளை அந்த கார்த்திய ஐயோ இவதான் ஏதாவது பண்ணிருப்பாளோ அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்றதை கேட்டுட்டு பத்மா அதிர்ச்சியாகி, ஏய் சும்மா இருடி, அவ மட்டும் பிரச்சனையில சிக்கனா என் பிள்ளையோட வாழ்க்கையும்ல சேர்ந்து போகும், தயவு செஞ்சு அப்படி எதுவும் சொல்லாத அப்படின்னு. பார்வதி சொல்றாங்க, என்னக்கா உங்க மருமக ஜெயிலுக்கு போக போறா அப்படின்னு பயமா இருக்கா அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, ஏய் சும்மா இருடி, அவ மேல தப்பு இருந்து அவ ஜெயிலுக்கு போனா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறது நான் தான். ஆனா என்ன பண்றது, என் பிள்ளைய அவ கல்யாணம் பண்ணியிருக்காளே, இந்த நேரத்துல அவ ஜெயிலுக்கு போனா என் பிள்ளைக்கு தானே அவமானம் அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இருந்தாலும் உங்க மருமகளை விட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு. இதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, ஏய் சும்மா இருடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குருவரன் நேரா மாயாவை கூப்பிட சொல்ல, அப்ப பாட்டி சொல்றாங்க, இந்த கூப்பிடுறேன் அப்படின்னு நேரா தனாவை கூப்பிடுறாங்க. தனா நேரா மாடிக்கு போறாங்க. போயிட்டு மாயாவை கூப்பிடுறாங்க. மாயா கேக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இது மாதிரி உன்னை பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் குருவரன் வந்திருக்காரு அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? அவரு எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு. தனா சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாட்டி உன்னையும் கூப்பிட சொன்னாங்க, கூப்பிட்டுட்டேன், போறதும் போகாம இருக்கிறதும் உன்னோட விருப்பம் அப்படின்னு. அப்ப மாயாவும் சரி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அங்க குருவரன் நிக்கிறாரு. குருவரனை பார்த்ததோட மாயாவுக்கு கொஞ்சம் பயம் அதிகரிக்குது.
அப்ப மாயா நினைக்கிறாங்க பயத்தை வெளியில காமிக்க கூடாது அப்படின்ட்டு. மாயா அங்கேருந்து வராங்க. மாயா வந்துட்டு நேரா குருவரனை பார்த்து வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல, குருவரன் நேரா மாயாவை பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு மாயா கேக்குறாங்க என்ன முக்கியமான விஷயம் சார் அப்படின்னு. குருவரன் சொல்றாரு பாருங்க, காலேஜ்ல தனாவும் அந்த கார்த்தியும் லவ் பண்ணாங்களா அப்படின்னு. இது கேட்டதோட மாயா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேரா குருவரன்ட்ட உங்ககிட்ட இது யாரு சொன்னது அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு இந்த விஷயத்த பத்தி காலேஜ்ல தான் பேசிக்கிட்டாங்க, அதை வச்சுதான் நான் வந்தேன் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க இல்ல சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவரு ஜஸ்ட் ஒரு கோச் மட்டும்தான். அவரு தனாவுக்கு வந்துட்டு கோச்சிங் கொடுத்தாரு. இதனால தனா பல விளையாட்டுகள்ல ஜெயிச்சா, அவ்வளோதான் சார். மற்றபடி அவங்க 2 பேருக்கும் எந்தவித காண்டாக்டும் இல்லை. நீங்க யாரோ தப்பா சொன்னதை கேட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு யாரு என்ன சொன்னாலும் விசாரிக்கணும்ல, ஸோ அதான் விசாரிச்சேன். இன்னொரு விஷயம், அன்னைக்கு கார்த்திக் காணாம போன அன்னைக்கு நைட்டு அந்த கார்த்தி வந்துட்டு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான் தனா கிட்ட கொண்டாந்து கொடுக்க சொல்லி, அந்த ரேகா கிட்ட கொடுத்து. ஆனா அந்த லெட்டரை நீங்க தான் வாங்கி படிச்சிருக்கீங்க. நீங்க வாங்கி படிச்சுட்டு தனா சாயந்தரம் வரதா ரேகா கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தனா போயிட்டு சந்திச்சாங்களா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவுக்கு செம ஷாக்கு. அப்ப மாயா திருன்னு முழிச்சிட்டு நிக்க குருவரன் கேக்குறாரு இங்க பாருங்க, நீங்க சொல்ற உண்மையில தான் அந்த கார்த்திக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க சார், அந்த கார்த்தி நல்லவனே இல்லை சார், அவன் சரியான ஃப்ராடு. அவன் ரொம்ப நாளா தனாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு. அதுக்கு குருவரன் கேட்குறாரு இந்த விஷயத்த பத்தி நான் தனா கிட்ட பேசலாமா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க சார், இந்த வீட்டில் என் பெரியப்பாவும் இந்த குடும்பத்துல உள்ளவங்களும் மாயா மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க மட்டும் இந்த நேரத்துல தனா கிட்ட கார்த்தியை பத்தி விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து தனாவை ரொம்ப கார்னர் பண்ணுவாங்க. தனா என்ன மாதிரி ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது, அவள் ரொம்ப பயந்த சுவாபம். ஸோ நீங்கள் அவகிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவள் பயப்படுவாளே தவிர்த்து அவள் உண்மையை எதுவும் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தி நல்லவனும் கிடையாது. அவனை கண்டிப்பாக வேற யாராவது தான் எதுவும் பண்ணியிருப்பாங்க. எந்த பொண்ணுகிட்ட அவன் என்ன பிரச்சனை பண்ணானோ யாருக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்கிறாரு இங்கே பாருங்க, அந்த லிஸ்ட்டில் தனாவும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருபரன் நேரா மாயாவோட கையில அந்த ரெக்கார்டரை கொடுக்குறாங்க. அந்த பென்ட்ரைவை கொடுத்து இங்க பாருங்க, இதுல உள்ளதை பாருங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட மாயா கேக்குறாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு இங்க பாருங்க, இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்தாலே ரொம்ப ஷாக் ஆவீங்க அப்படின்னு. ஒருவேளை இதுதான் அந்த கார்த்தி இறக்குறதுக்கு காரணமா இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. மாயா நினைக்கிறாங்க ஒருவேளை தனாவோட வீடியோவை பத்தி இவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ, அந்த ஃப்ராடு கார்த்திக் வேற எதுலையாவது டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பானோ அப்படின்னு நம்ம மாயாவுக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்ப குருவரன் நேரா மாயாவை பார்த்து இங்க பாருங்க, நீங்க சொல்ற உண்மையில தான் நான் எல்லாரையுமே காப்பாற்ற முடியும் அப்படின்னு. அப்ப மாயா நேரா குருவரன்ட்ட இங்க பாருங்க சார், அன்னைக்கு சாயந்தரம் தனாவை வர சொல்லி அவன் ஒரு லெட்டர் கொடுத்து விட்டான். ஆனா அந்த லெட்டரை நான் தான் படித்தேன். ஏன்னா அந்த கார்த்தி எப்படிப்பட்ட ஃப்ராடு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதை தனா கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக தனா பயப்படுவான் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் தனா கிட்ட அந்த லெட்டரை கொடுக்கல. அதுக்கு பதிலாக அந்த லெட்டரை நான் பார்த்துட்டு ரேகா கிட்ட சாயந்தரம் தனா வரதா சொல்லிட்டேன். ஏன்னா வரலன்னு சொன்னா அந்த வீடியோவை எங்கே பார்த்தாலும் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவான் தனாவை. அதனால தான் தனாவும் பயந்து போய் அவனை பார்க்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருந்துச்சு. தனாவை எப்படியாவது அவங்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிதான் நான் அந்த கார்த்திகிட்ட தனா வரதா சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் தனாவும் போயிட்டு பார்க்கல, யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆணுச்சுன்னே எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டுட்டு குருவரன் சொல்கிறாரு இந்த விஷயத்தை பற்றி வேற யாருக்காவது தெரியுமா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி வேற யாருக்கும் தெரியாது சார் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு சரி, இந்த விஷயத்த பத்தி நீங்க வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், நான் அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட நம்ம மாயாவுக்கு பயம். ஆகா, குருவரன் சார் இன்னும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்டேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, தனாவோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு மாயாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கப்புறம் மாயா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறாங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரேம் போடுறவர் வராரு. வந்துட்டு நேரா தனாவை கூப்பிடுறாங்க.
தனா அந்த இடத்துக்கு வந்துட்டு யாரு அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, தனாங்கிறதே நீங்க தானே அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, நான் தான் அப்படின்னு. அப்ப ஃப்ரேம் போடுறவர் சொல்றாரு, இத மாயா அப்படிங்கிறவங்க உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்ப தனா வந்துட்டு என்னது மாயா அனுப்பலாம்லா, என்ன அனுப்பியிருக்கா அப்படின்னு அவர் சொல்றாரு, இது போட்டோ தான் அப்படின்னு. இதை கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த போட்டோவை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போறாங்க. பத்மாவும் பார்வதியும் அதை ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. அப்ப பாட்டியும் நிக்கிறாங்க. அப்ப நம்ம தனா நேரா அந்த போட்டோவை பார்த்துட்டு இது யார் எனக்கு அனுப்புனது அப்படின்ட்டு உள்ளார போட்டோவை பிரிக்கிறாங்க. அப்ப உள்ளார கதிரும் தனாவும் இருக்காங்க. இதை பார்த்ததோட தனா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப தனா கோவமா மாயாவை கூப்பிடுறாங்க. அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு தனா கிட்ட என்னாச்சு தனா அப்படின்னு சொல்ல, அப்ப தனா சொல்றாங்க, கொஞ்ச நாள் தான் நான் நிம்மதியா இருக்கேன், இதுக்கு மேல என்ன நிம்மதியா இருக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ இதை அனுப்பியிருக்கியா அப்படின்னு. மாயா கேக்குறாங்க, நான் என்ன அனுப்புனேன் தனா, எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் என்ன அனுப்புனேன் அப்படின்னு கேட்க, அப்ப தனா அந்த போட்டோவை காமிச்சு இதை நீ அனுப்புனையா அப்படின்னு கேட்க, அப்ப மாயா அந்த போட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னதனா இது அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, என்னன்னு கேட்காத, நீ தானே எனக்கு இதை அனுப்புன அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருதனா, நான் அனுப்புறதா இருந்தா நான் நேரடியா உன் கையிலே கொடுத்துருப்பேன், வேற யாருக்கிட்டையும் கொடுத்து கொண்டாந்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, இது வேற யாரோ சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப பத்மாவும் பார்வதியும் அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா பார்வதி சொல்றாங்க, அக்கா இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துக்கு போகாம இருந்தா அவ இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவா, நம்ம போயிட்டு பேச்சு கொடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அங்க நம்ம தனா போட்டோ வச்சிருக்கிறத பார்த்துட்டு பத்மா நேரா தனா கிட்ட, தனா போட்டோவை காமி, போட்டோ சூப்பரா இருக்கு, என்ன இது மாயாவோட திட்டமா அப்படின்னு. அப்ப தனா கோவப்படுறாங்க. அப்ப நம்ம பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு தனா, யாரோ ஒருத்தவங்க மாயாங்கிற பேர்ல கொடுத்து விட்டுருக்காங்க, இவ மேல நீ ஏன் கோவப்பட போற அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இவளை தவிர வேற யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன் அனுமதி இல்லாம எதுக்காக இவ இதெல்லாம் பண்றா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, உன் வாழ்க்கைக்காக தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இங்க பாரு, என் நிம்மதியை கெடுத்தது போதும், இதுக்கப்புறமும் தயவு செஞ்சு என் வாழ்க்கையை கெடுக்காத, இனிமே என் முகத்திலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தனா ரொம்ப கோவமா மாடிக்கு போறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ரகுராம் வராரு. ரகுராம் அந்த போட்டோ கீழே கிடக்குற போட்டோவை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகி கத்துறாரு, அம்மா அப்படின்னு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, என்னப்பா ரகு அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இது யாரு ஃப்ரேம் போட்டது அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்றாங்க, வேற யாரு, உங்க செல்ல பொண்ணு மாயா தான் ஃப்ரேம் போட்டிருக்கா. இன்னும் மட்டும் தனா ரொம்ப கவலைப்பட்டு கத்திக்கிட்டு அவ ரூமுக்கு போயிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் செம்ம டென்ஷன் ஆகி, என் பொண்ணோட நிம்மதியை கெடுத்தது பத்தாதா, இதுக்கு மேலேயும் என் பொண்ணுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன தண்டனை கொடுக்க போறீங்க, எதுக்காக என் பொண்ணை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் செம்ம டென்ஷனா கத்துறாரு. அப்ப அந்த இடத்துக்கு பத்மாவும் பார்வதியும் வராங்க. அவங்க நேரா வந்துட்டு இது மாதிரி இது எல்லாமே இந்த மாயாவோட வேலை தான், உங்க பொண்ணை கஷ்டப்படுறதுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களான்னு. இப்பவே தானா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரா, அவளை போயிட்டு மறுபடியும் இவங்க டோர்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் ரொம்ப கோவமா போயிட்டு உட்கார்றாரு. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம ஜானகி வராங்க. அப்ப பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பார்வதி சொல்றாங்க, மாயாவை இன்ஸ்பெக்டர் குருபரன் விசாரிச்சுட்டு போனத சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பத்மாவும் சரி சொல்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரகுராம பார்த்து, அண்ணா இன்னைக்கு நடந்தது தெரியுமா, நீங்க 2 பேரும் வீட்டுல இல்லாதப்போ இன்ஸ்பெக்டர் குருவரன் வீட்டுக்கு வந்து விசாரிச்சாரு அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் கேக்குறாரு, விசாரிச்சாரா, யார விசாரிச்சாரு அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, மாயாவை வந்து விசாரிச்சாங்க, எனக்கு என்னமோ மாயா தான் ஏதாவது பண்ணிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அவங்க விசாரிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் குருவரன் வந்துட்டு அப்படி என்ன விசாரிச்சாரு அப்படின்னு கேட்க பத்மா சொல்றாங்க, எங்க அவங்க எங்களுக்கு முன்னாடியா வந்து பேசினாங்க, இன்ஸ்பெக்டர் குருவரன் மாயாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப நேரமா ஏதோ கேட்டாரு, மாயாவும் அப்படியே திருன்னு முழிச்சா, எனக்கு என்னமோ அந்த மாயாவுக்கும் அந்த கார்த்திக் காணாம போனதுக்கு ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சியாக, அப்ப ஜானகிக்கு பயம் தாங்க முடியல, ஐயோ அப்ப மாயா மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சோ, மாயாவுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் தான் எப்படியாவது போயிட்டு மாயாவை காப்பாற்றணும் அப்படின்னு ஜானகி நினைக்கிறாங்க. மாயா நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாரு, இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, அப்படிதான் வந்துட்டு ஜானகியை விசாரிச்சிருப்பாங்க அப்படின்னு.
அப்ப பத்மா சொல்றாங்க, நாங்கெல்லாம் இருக்கோம், எங்களை விசாரிக்காம அவரு நேரா மாயாவை கூட்டிட்டு போனாரு. அதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு வேற நீங்களும் மாயாவும் எங்கேயோ போயிட்டு வந்தீங்க. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. ரகுராம் நேரா ஜானகியை பார்க்க, அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அதுக்கான காரணத்தை தான் மாயா சொல்லிட்டால, நீ என்ன மறுபடி எங்க மேலேயே பழி போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு. பத்மா சொல்றாங்க, எங்க இந்த வீட்டுல நான் என்ன சொன்னாலும் யாரு கேக்குறீங்க? நாங்க சொல்றது மட்டும்தான் தப்புன்னு சொல்றீங்க, மத்தபடி நீங்க செய்யறது எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கறது மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை அண்ணா. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. எனக்கு என்னமோ கார்த்திக் காணாம போனதுக்கு கண்டிப்பா இந்த வீட்டுல ஒருத்தவங்க தான் காரணம் அப்படின்னு தோணுது. பாத்துக்கிடுங்கண்ணா, நாளை பின்ன உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும். நான் சொல்ல கேட்காம நீங்க தான் ரொம்ப இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. அப்ப ஜானகி நேரா மாயாவை கூப்பிடுறாங்க, இங்க வா மாயா அப்படின்னு. மாயா நேரா ஜானகிட்ட, சொல்லுங்க பெரியமா அப்படின்னு சொல்ல ஜானகி கேட்குறாங்க, குருவரன் என்ன விசாரிச்சாரு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இது மாதிரி கார்த்தி காணாம போன அன்னைக்கு நாள் ரேகாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. அப்ப ரேகா ஒரு லெட்டர் கொண்டாந்து கொடுத்தாங்கல்ல, அந்த லெட்டர் எங்க அப்படின்னு இப்ப அந்த போலீஸ் கேட்குறாரு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அந்த லெட்டர்ல இருக்கிறது தெரிஞ்சுதானே நான் தனாவை அனுப்பாம நான் போனேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, என்ன மாயா பண்றது, அவங்கிட்டேருந்து எப்படி மாயா தப்பிக்கிறது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியமா அவன்கிட்டேருந்து எப்படியாவது தான் தப்பிச்சு ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த மாதிரி ஒரு அரக்கன் கிட்ட நம்ம எப்படியும் சிக்கிடக்கூடாது. அந்த அரக்கனை நம்ம வதம் பண்ணியிருக்கோம், அதனால அந்த அரக்கன் கொலைக்கு நம்ம காரணம் ஆகிடக்கூடாது. நம்ம தான் தனாவை எப்படியாவது அந்த வீடியோவையும் வெளியில வராம காப்பாற்றணும், அதுக்கு தான் ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, கூடிய சீக்கிரம் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம், அந்த அம்மன் நமக்கு துணையா இருக்காங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, மாயாவும் சரிங்க பெரியமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா குருவரனை காமிக்கிறாங்க. குருவரன் யோசிக்கிறாரு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி மாயாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்தி காணாம போன அன்னைக்கு மாயா போயிட்டு கார்த்திய பார்த்துருக்கணும், அங்கதான் ஏதோ நடந்திருக்கு. அப்படியா இருந்தா அந்த கார்த்தியோட பாடி எங்க அப்படின்னு குருவரனுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. ரகுராமோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக குருவரன் அந்த பழிய ரகுராம் குடும்பத்து மேல போடாம கார்த்தி தானாதான் இறந்துட்டாரு அப்படின்னு கேஸை க்ளோஸ் பண்ணுவாரா, இல்ல உண்மையை கண்டுபிடிச்சி ஜானகி மாயா இல்ல உண்மையா கொலை பண்ண மகாலிங்கத்தை கண்டுபிடிப்பாங்களா அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நியூ வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.